25 வாட்டி குனிஞ்சு நிமிந்துருங்க. அதாவது எவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் ஒர்க் அவுட்டு இப்போ சார் வேலை போய் ஆகணும்னா 25 தடவை முன்னாடி குனிஞ்சு நிமிடுறதுக்கு மேக்ஸிமம் 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு காலைல நீங்கள் பண்ணீங்களா சார்? இல்லை நீங்கள் பண்ணீங்களா சார்? பண்ண சூப்பர் சார். நீங்கள் இல்லை இதுதான் சார். இன்றைக்கி எத்தனை தடவை சீலிங் பார்த்தீங்க சார்? மேலே சீலிங் எத்தனை தடவை பார்த்தீங்க சார்? எத்தனை தடவை சீலிங் பார்த்தீங்க சார்? இதுதான் சார். இப்படியே இருக்குது சார். எவ்வளோ நேரம் தான் மசில் தாங்கும் சார்? சீலிங்கை பாருங்கள் சார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூமெண்ட் அங்கே இருக்குல்ல. நாள் பூரா 600:1 சொல்கிறாங்க. 600 தடவை முன்னாடி குனிஞ்சா ஒரு தடவை மேலே பார்க்குறோம், அது கூட கம்மி தான் சார். எனக்கு தெரியும் கவுண்டர் மாஸ் ஆக்டிவிட்டி இல்லவே இல்லைங்க சார். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சார். எவ்ரி திங் வில் பி அலைன். ஸ்பைன் ஃபுல் ஸ்பைனுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முன்னாடி 25 வாட்டி குனிஞ்சு பாருங்க. முடிஞ்சால் சார் ஐ திங்க் சூரிய நமஸ்காரம் ஒன்லி த வேர்ல்டு பெஸ்ட்டு சார் ஃபார் ஃபுல் ஸ்பைன். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணு சொன்னால் டெய்லி காலைல அந்த 12 ஸ்டெப்ஸை ஒரு 12 டைம்ஸ் மட்டும் பண்ணுபடி எவ்வளோ பிஸி ஷெடியூல் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது ரொம்ப ரெக்கரண்ட்டாக லோட் ஆகாமல் பார்த்துக்காங்க. வண்டி ஷாக் அப்சார்பர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் சார். ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வச்சிருந்தார் சார். இந்த வண்டி அந்த பேக் பெயின் கொடுப்பேன், வண்டி பேர் வேணாம்னு நினைக்கிறேன், பேக் பெயின் கொடுக்குதுன்னு சொல்லி இன்னொரு வண்டி மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி மாற்றுறாரு. ராஜா சார் எந்த வண்டி மாற்றினாலும் ப்ராப்ளம் வருது, எந்த வண்டி நல்லா இருக்கும்னு கேட்டார். உடம்பு பாருங்கன்னு சொன்னேன். இதுதான் சீக்ரெட் சார். அதாவது இஃப் யூஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட் யூ வில் ஆல்வேஸ் லுக் ஃபார். ஏன்னா அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ சிரிப்பும் வரும். ஏன்னா சார் பெட்டில் படுக்கிறது குஷன் பெட் இருக்கணுமா, சின்ன பெட்டா, காயர் மெட்ரஸான்னு கேட்பாங்க சார். நடக்கிறோம்ல செப்பல் எந்த செப்பல் பெஸ்ட்டு சார்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த வாரத்திலே ஒரு 5 பேராவது கேட்பாங்க சார் எந்த வண்டி வாங்கினா எனக்கு பேக் பெயின் வராதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கிறது நீங்கள் ஃபிட். நீங்கள் ஆல்வேஸ் யூஆர் ட்ரைங் டு மாடிஃபை அதர் திங்ஸ். சொஃபஸ்ட் கேட்ட கம்ஃபர்டபுளாக சார் புரியுதா நான் சொல்கிறது சார்? எப்படி படுக்கலாம் சார்? வண்டி ஓட்டும் போது எப்படி எந்த மாதிரி ஹேண்ட்பேர் வச்சா நல்லாயிருக்கும் சார்? சார் வேலை செய்யும்போது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் கேட்குறீங்களே. நீங்கள் ஃபிட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிங்கன்னா யூ கேன் அடாப்ட் டு எனி திங் அண்ட் எவ்ரி திங் சார். இப்போது அடுத்த கொஸ்டின் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்னது தான் சார். தொடர்ந்து உட்காந்தே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது சார்? 1000% ஃபஸ்ட்டு ஹீட்டு சார். என்னென்னா சார், நார்மலாக நம்ம ஸ்க்ரோட்டலோட ஜென்ஸோட ஸ்க்ரோட்டலோட டெம்பரேச்சரு பாடியோட டெம்பரேச்சரோட 5 டிகிரி கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்க்ரோட்டம்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த யூரின் ப்ரோட அந்த ரீஜனில் 5 டிகிரி கம்மியாக இருக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்கும் சூடு இருக்குது சார். பைல்ஸ் வரதுக்கு ரீசன் அதுதான், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வரது ரீசன் அதுதான், நிறைய பர்சனல் இஷ்யூஸ் ஜென்ஸுக்கு வரது அதிகமான ப்ராப்ளமும் இதுதான்.